ஹாய் வணக்கம். நான் ட்ரினிட்டி வேவ்ஸ் மியூசிக் அண்ட் டான்ஸ் அகாடமியிலேருந்து கீபோர்ட் மாஸ்டர் பழனியப்பன் பேசுகிறேன். என்னோடய இன்ஸ்டியூட்டில் கீபோர்ட், பியானோ அண்ட் வயலன், வெஸ்டர்ன் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக் சொல்லிக் கொடுத்து ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் அதில் ஒரு பகுதியாக பேசிக் கிளாஸ் லெசன்ஸ் வாசிக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டில் பேசிக், அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே வந்திருக்காரு கிளாஸ்க்கு. அவருக்கு ஒரு லெசன் வாசி காட்டுறேன், பதிவு பண்ணி போடுங்க சார் சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் இல்லையா, அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். பார்க்கலாமா அவர் என்ன வாசிக்கிறார் அப்படின்னு. தம்பி, ஆர்வமாக வந்திருக்கீங்க. உங்களோட பேர் நாங்கள் தம்பி? பிரசன்னா. வெரி குட். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க தம்பி? ஓகே. எந்த கிளாஸு? இப்போ நீங்கள் என்ன லெசன் வாசிக்க போகிறீங்க தம்பி? என்னப்பா? பக். ஓகே, வெரி குட். இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் அந்த கீபோர்ட் கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். 3 மந்த்ஸாக வந்துட்டுருக்கீங்க. வெரி குட் தம்பி. இப்போ நீங்கள் வாசிக்கிறது இப்போ புக்கோட பேர் சொல்லுங்கள். ஜான் தாம்சன்ஸ் ECS பியானோ கோர்ஸ் பார்ட் 4 வாசிக்கிறீங்க. எத்தனை மாதமாக வந்துட்டுருக்குன்னு சொன்னீங்க? 3 மந்த்ஸில் 4th புக் வந்துட்டுருக்கீங்க. வெரி குட் தம்பி. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? வாசி காட்டலாமா? ரெடியா? வெரி குட்ப்பா, சூப்பர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், நோட்ஸ் பாருங்கள். இந்த நொட்டேஷனில் எக்காரணத்தை கொண்டு கீழே நான் ஆல்ஃபபெட்ஸ் நோட்ஸ்லாம் எழுதி கொடுத்து சொல்லி கொடுத்து என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. மியூசிக் நொட்டேஷனை ரீட் பண்ணுறதுக்கு தான் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுதான். நீங்கள் அப்படி கற்றுக்கிட்டால் தான் ஃப்யூச்சரில் நீங்களாகவே எந்த ஒரு மியூசிக் ஸ்கோரையும் பார்த்து வாசிக்க முடியும். அதனால் நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டாலும் சரி, கீழே ஆல்ஃபபெட்ஸ் நோட்ஸ் எழுதாதீங்க. ட்ரிபிள் கிளஃப், ரைட் ஹேண்ட் கிளஃப் ரீட் பண்ண தெரியணும். அதேமாதிரி பேஸ் கிளஃப், லெஃப்ட் ஹேண்ட் ரீட் பண்ண தெரியணும். மொத்தத்தில் சைட் ரீடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மியூசிக்கில். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அதனால் நீங்களும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரியே கற்றுக்குங்க. தேங்க்யூ.